இதுவரை எந்த கட்சிக்கும் கூடாத மாநாடு. ஒன்று, எத்தனையோ மாநாடுகளை 1996 திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ தலைமையில் நடைபெற்ற திருச்சி மாநாடை விட, உலகத் தமிழர் மாநாடு நடத்துகிற திராவிட இயக்கங்கள் நடத்துகிற மாநாட்டை விட, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாநாட்டை விட, அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கியூப அரசியல் வரலாற்றில் கம்யூனிஸ்ட மாநாடுகள் அடிக்கடி நடைபெறும். ஹவானா தீவை வென்றெடுத்ததற்கு பிறகு பிடல் காஸ்ட்ரோ அங்கே கம்யூனிஸ்ட மாநாட்டை அறிவித்தார். அந்த மாநாட்டில் கஸ்தாலா விக்டாரியா ஜிம்ப்ரே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பிரயோகம் செய்தார். அதுக்கு என்ன காரணம்னா, எப்போதும் வெற்றியை நோக்கி நமது மாநாடு அமையும் என்று கர்சித்தார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடமிருந்து எப்படி கியூபா ஒரு நாடு விடுதலை அடைந்ததோ, இன்றைக்கு அதை போல இந்தியாவிடமிருந்து ஒரு நாடு தப்பித்துக் கொள்கிறது இந்தியாவிற்குள்ளேயே என்றால் அது தமிழ்நாடு தான். அது தமிழக வெற்றி கழகம் நேற்று நடத்திய அந்த மாநாடு என்பது நான் சொன்னதை போல ஹஸ்தாலா விக்டோரியா ஜிம்ப்ரே என்கிற வார்த்தைக்கு இணங்க அவங்க வாசகமே என்ன போட்டிருந்தாங்க, அதிரும் தமிழ்நாடு என்கிற வகையில் அவர்கள் 2 வாசகங்களை அங்கே வரலாறு திரும்புகிறது என்கிற அந்த வாசகத்தை அவர்கள் குறித்தார்கள். அது மட்டுமல்ல, வெற்றி பேரணி தமிழ்நாடு என்கிற அந்த சூழலையும் நேற்றைய தினம் உருவாக்கியிருக்கிறது என்றால், உலகத்தில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட மாநாட்டுகளை விட தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்தியாவில் ஒரு வரலாற்று அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் பதித்திருக்கிறது. ஓகே.